இருக்கீங்களா? பதட்டமா இருக்கீங்களா இல்ல இயல்பா இருக்கீங்களா? இயல்பா தான் இருக்கீங்க. அப்ப உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்டுடுவோமா? வேண்டாரை வேண்டாது உலகு. அவருக்காக ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். என்னை ஆளுகின்ற தமிழே, அழகு தமிழே, நீ இல்லை என்றால் அகிலமே இல்லையம்மா. அன்பு தமிழால் அனைவருக்கும் இனிய வணக்கம். தென்றலாகி தன்னங்கீற்றுகளோடு பேசுவேன், கவிதையாய் காகிதங்களோடு பேசுவேன், உணர்வாகி உள்ளங்களோடு பேசுவேன், நிழலாகி நிஜங்களோடு பேசுவேன், புல்லாங்குழலாய் காற்றுகளோடு பேசுவேன், திருக்குறளாகி வினைத்திட்பம் பற்றி பேசுவேன், வினைத்திட்பமாகி வேண்டாரை வேண்டாது உலகு பற்றி பேசுவேன். உலக அளவில் அதிக மொழிபெயர்க்கப்பட்ட உலக பொதுமறை நூல், சாதித்தவர்களுக்கும் சரித்திரத்தில் சாதனை புரிந்தவர்களுக்கும் போதித்த சாதனை நூல். அது என்ன நூல்? அதுவே திருக்குறள். அந்த ஈரடி குறளிலிருந்து எனக்கு ஓரடி தலைப்பாக கொடுத்துள்ளார்கள், வேண்டாரை வேண்டாதுலகு. இது வினைத்திட்பம் அதிகாரத்தில் 670வது குறளாக உள்ளது. இணைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாதுலகு என்கிறார். இதன் பொருள் என்ன? ஒருவர் எவ்வளவு வலிமை உடையவராக இருந்தாலும் அவரிடத்தில் மன உறுதி இல்லை என்றால் அவர் செய்யும் செயலில் செயல் உறுதி இருக்காது, அவரை இந்த உலகம் மதிக்காது என்கிறார் வள்ளுவர். செயலுறுதி உயர்வை கொடுக்கும், செயலுறுதி பண்பை கொடுக்கும், செயலுறுதி பணிவை கொடுக்கும், செயலுறுதி ஒழுக்கத்தை கொடுக்கும், செயலுறுதி அடக்கத்தை கொடுக்கும், செயலுறுதி கல்வியை கொடுக்கும், செயலுறுதி அழகை கொடுக்கும், செயலுறுதி அனைத்தையுமே கொடுக்கும், செயலுறுதி அகிலத்தில் இருக்கும் அனைத்தையும் நமக்கு கொடுக்கும் என்கிறது புதுக்கவிதை. இதையேத்தான் வள்ளுவரும் கூறுகிறார். ஒருவர் மன உறுதி கொண்டு ஒரு செயலை செய்தால் அந்த செயலில் செயல் உறுதி இருக்கும், அவரை இந்த உலகம் போற்றும் என்கிறார் வள்ளுவர். நிலத்தின் சங்கமம் சமதளம், தீயின் சங்கமம் தீப்பிளம்பு, மேகத்தின் சங்கமம் மலை, வானத்தின் சங்கமம் வெட்டவெளி, வெற்றியின் சங்கமம் செயல் உறுதி, செயல் உறுதியின் சங்கமம் மன உறுதி, மன உறுதியின் சங்கமம் வெற்றி என்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து. இதையேத்தான் வள்ளுவரும் கூறுகிறார். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றையெல்லாம் பிற என்கிறார். இதன் பொருள் என்ன? ஒருவர் எவ்வளவு பொருட்கள் உடையவராக இருந்தாலும் அவரிடத்தில் மன உறுதி இல்லை என்றால் செயல் உறுதி இருக்காது. ஒருவரிடத்தில் மன உறுதி இருந்தால் அவர் செய்யும் செயலில் செயல் உறுதி இருக்கும், அவரை இந்த உலகம் போற்றும், அவருக்கு பல பொருட்கள் தேடி வரும் என்கிறார் திருவள்ளுவர். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், தரணியில் பேரும் புகழும் வேண்டும் என்று பாரதியார் பாடுகிறார். எண்ணங்களே ஏணிப்படிகள், ஏணிப்படிகளை வெற்றிப்படிகளாக மாற்றுவது மன உறுதியே என்கிறார் எம்.எஸ். உதயமூர்த்தி. இதையேத்தான் திருவள்ளுவரும் கூறுகிறார். ஒருவர் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று மன உறுதி கொண்டு தீவிரமாக இறங்கிவிட்டார் என்றால் அந்த செயலை செய்து முடிப்பார், அந்த செயலில் செயல் உறுதி இருக்கும், அவருக்கு வெற்றி கிடைக்கும் என்கிறார் திருவள்ளுவர். நிலம் தோண்டுபவரை தாங்கிக் கொள்ளும், தீயவரை பொசுக்கிவிடும், காற்று உலக உயிர்களுக்கு சுவாசம் தரும், நீர் உலக உயிர்களின் தாகம் தணிக்கும், வானம் புறவுதா கதிர்களிடமிருந்து நம்மை காக்கும். நமக்கு வெற்றி வேண்டுமென்றால் முதலில் செயல் உறுதி வேண்டும், செயல் உறுதி வேண்டுமென்றால் முதலில் மன உறுதி வேண்டும் என்கிறார் கவிஞர் யுகபாரதி. எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றும் ஒரே புள்ளியாக இணைவதுதான் வெற்றி. எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும், செயல் உறுதியான செயலாக இருக்க வேண்டும், சொல் இனிமையான சொல்லாக இருக்க வேண்டும், செம்மையான சொல்லாக இருக்க வேண்டும். இதை மூன்றும் ஒரு மனிதன் கடைபிடித்தால் அவனுக்குத்தான் வெற்றி என்கிறார் முனைவர் இறையன்பு. இதையேத்தான் திருவள்ளுவரும் கூறுகிறார். கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கங்கடின் செயல் என்கிறார். இதன் பொருள் என்ன? ஒருவர் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று மன உறுதி கொண்டு முடிவெடுத்து விட்டால் அந்த செயலை ஓய்வின்றி காலதாமதமின்றி உழைப்போடு செய்வார், அந்த செயலில் செயல் உறுதி இருக்கும், அவருக்குத்தான் வெற்றி என்கிறார் திருவள்ளுவர். ஒரே குலத்தில் பிறந்த குவளை மலரும் அள்ளி மலரும் இணையாகாது. அதே போல ஒருவர் எவ்வளவு வலிமை உடையவராக இருந்தாலும் அவரிடத்தில் மன உறுதி இல்லை என்றால் அவர் செய்யும் செயலில் செயல் உறுதி இருக்காது, அவரை இந்த உலகம் மதிக்காது என்கிறது நாலடியார். இதையேத்தான் திருவள்ளுவரும் கூறுகிறார். ஒருவர் எவ்வளவு வலிமையுடையவராக இருந்தாலும் அவரிடத்தில் மன உறுதி இல்லை என்றால் அவர் செய்யும் செயலில் செயல் உறுதி இருக்காது, அவரை உலகம் மதிக்காது என்கிறார் திருவள்ளுவர். இதை இன்னும் சுருங்கச் சொன்னால் சான்றோர்கள் போற்றும் சொல், சாதித்தவர்கள் போற்றும் சொல், சாதிப்பவர்கள் போற்றும் சொல், இனி சாதிக்க போபவர்களும் போற்றும் சொல். அது என்ன சொல் என்று தெரியுமா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் கூறிய சொல். அந்த சொல் தான் செயல். மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தான் அதியமான், பொருள் கேட்டு வந்தவர் கூரை கொடுத்தான் ஆய், இல்லறத்துக்கு பொருள் கொடுத்தான் நல்லி, கூத்தாருக்கு நாட்டையே கொடுத்தான் வல்வில் ஓரி, குதிரை இல்லாதவர்களுக்கு குதிரை கொடுத்தான் நெடுமுடிகாரி. இந்த வகையில் தமிழ் வள்ளல் திருவள்ளுவர் தமிழுக்கு திருக்குறள் கொடுத்தார். திருக்குறள் வினைத்திட்பம் கொடுத்தது. வினைத்திட்பம் ஈரடியில் ஓரடியாக வேண்டாரை வேண்டாது உலகு கொடுத்தது. ஒருவரின் உடல் உறுதியை வைத்து எடை போடுவதை விட அவரது மன உறுதியை வைத்து எடை போட வேண்டும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும், யானைக்கும் அடிசருக்கும் என்கிறது பழமொழி. இதையேத்தான் வள்ளுவரும் கூறுகிறார். இறுதியாக உறுதியாக மாணவர்களே கல்லாக இருங்கள், கலவரத்தை உண்டாக்கல்ல கல்வெட்டுக்கள் படைக்க. மாணவர்களே நதியாக இருங்கள், வாடிவிட அல்ல உலக உயிர்களின் தாகம் தணிக்க. மாணவர்களே மலராக இருங்கள், வாட அல்ல வாசம் வீசி தவள. மாணவர்களே திருவள்ளுவரின் வினைத்திட்பமாக இருங்கள், உங்கள் செயலை உறுதியாக செய்யுங்கள், நாட்டையும் வீட்டையும் உயர்த்துங்கள். நன்றி, வணக்கம். அல்லவா இவன் அவன் அல்ல அப்படின்னு என் கவிதையாய் மாறி
காற்றோடு பேசுவேன், தென்றலாய் மாதிரி தேனியோடு பேசுவேன், மனுஷங்களோட பேச மாட்டியா? ஆரம்பத்தில் கேட்டேன்ல பேசுவியான்னு, அமைதியாக அப்படி இருந்துட்டு எப்படி புயலா பறந்துட்டாரு. பார்ப்போம் என்ன சொல்றாங்க நடுவர். ஒல்லியான உருவத்திலிருந்து ஒரு கனமான பேச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் பேச்சினுடைய முக்கிய சிறப்பம்சம் என்ன என்றால், இந்த மேடையில் இயல்பாக இந்த மேடையில் எந்த விதமான மனப்பாட ஒப்பித்தல் அந்த குணமும் இல்லாமல் இயற்கையாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்திருக்கிறது. அது பாராட்டத்தக்கது. ரொம்ப இயல்பான பேச்சு, ஒரு செயற்கைத்தன்மையாக எந்த பாவனையும் இல்லை, சரளமான ஓட்டம், கொஞ்சம் வேகம் கூடுதல். அதனால் உங்களுக்கு நிறைய தகவல்கள் இருந்தால்தான் 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்கள் பேச முடியும். அந்த அளவுக்கு தயார் செய்து வந்திருக்கிறீர்கள். இறையன்பு தொடங்கி ஏராளமான MS உதயமூர்த்தி தொடங்கி எண்ணற்ற மேற்கோள்கள், மிக மிக சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த இயல்புத்தன்மையை விடாமல் உங்களுக்கென்று ஒரு தனிப்பாணி அமைத்து கொண்டு நீங்கள் பேசலாம். உங்கள் பேச்சில் இப்போது கூட மற்ற பெரிய பேச்சாளர்களை காப்பி எடுத்து பேசுகிற பாணி இல்லாமல் உங்களுக்கென்றே இயல்பாக ஒரு பாணி அமைந்திருக்கிறது. அந்த பாணியை வளர்த்து கொள்வது நல்லது. பாராட்டுகள். நிறைவா இருக்கா? மன நிறைவா? மன நிறைவோடு அடுத்த எண் 7. போட்டியாளர் மு. சுபிக்ஷா, வித்யாகிரி 11 மேல்நிலைப்பள்ளி, காரைக்குடி. வாங்க சுபிக்ஷா. தொடரும் உறவுகள் என்றென்றும். சுபிக்ஷா, வணக்கம் அம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மிக நலம், மிக மகிழ்ச்சியாக மன நிறைவாக இருக்கேன். ஒவ்வொருத்தருடைய பேச்சை கேட்கும் பொழுது உங்களுக்கான தலைப்பு என்ன நம்ம நடுவரிடம் கேட்போமா? ஐயா, உங்களுக்கான தலைப்பு ஊழையும் உப்பக்கம் காண்பர். பார்த்துடலாமா? உட்பக்கம். எங்க ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என என் தமிழ் தாயை வாழ்த்தி வணங்குகின்றேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். என்னுடைய தலைப்பு ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்பதாகும். ஈரடியால் உலகளந்த தமிழ் புலவன் வள்ளுவன் அறத்துப்பாலின் நிறைவு அதிகாரமான ஊழின் நிறைவு குரட்பாவில் ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்கிறான். அதன் பின்னர் தீர சிந்தித்த வள்ளுவன் ஊழின் வலிமையை ஆழ்வினை என்னும் முயற்சியின் வலிமையால் மாற்றக்கூடும் என்பதை 620வது குரட்பாவில் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் என்கிறார். இதன் பொருள் யாதென்றால், மனம் தளராது தாழ்வின்றி இடைவிடாது முயற்சி செய்வோர் தமக்கு தடையாயிருக்கும் ஊழ்வினையும் தோற்றோடச் செய்வர். ஆம் நண்பர்களே, வள்ளுவன் வழிவந்த தமிழ் கொம்பனாம் கவிச்சக்கரவர்த்தி கம்பனும் உற்றது கொண்டு மற்றது வினையின் வந்ததாயினும் மாற்றலாற்றும் பெற்றியர் என்றும் விதிக்கும் விதியாகும் என் வீழ்தொழில் என்றும் பேசுகிறான். கவிப்பேரரசு வைரமுத்துவும் திரை இசை பாடலில் ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவர் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி என்கிறார். தோல்வியில் கலங்கேல் என்பது பாட்டுநிலா பாரதியின் புதிய ஆத்திச்சூடி. பாழ்படுத்து மூளையும் பாடுபட்டு தொடர்ந்து முயற்சி செய்து விளைப்பவன் வாழ்வில் வெல்லலாம். செல்வம் யாரிடம் செல்ல வழி கேட்டு நிற்கும் என்ற வினாவிற்கு வள்ளுவன் தரும் விடை என்ன தெரியுமா? முயற்சியோடு கூடிய ஊக்கம்தான். ஆக்கம் மதர்வினாய் செல்லும் மசைவிழா ஊக்கமுடையான் உழை. உடலின் ஊனம் ஊனமே இல்லை, உள்ளத்தின் ஊனம் மட்டும்தான் பெரிய ஊனம். அறிவன அறிந்து முயற்சி செய்யாமல் வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் சாவோம் என்று எண்ணுபவன் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலுமா? பொறியின்மை யாருக்கும் பழியன்று, அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. கூட்டம் ஒத்திருந்த வீரர் குறித்ததோர் பொருட்கு முன்னால் ஈட்டிய தவமும் பின்னர் முயற்சியும் இயைந்தது ஒத்தார் என்கிறது கம்பராமாயணம். ஊழ்வினை இருவகைப்படும், திருவேறு தெள்ளியராதலும் வேறு என்று சொன்ன வள்ளுவன் ஊழ் அனுபவிக்குமாறு விதித்த விதிப்படி அல்லாமல் கோடிக்கணக்கான பொருளை தேடி வைத்தவர்க்கும் அதை அனுபவிக்க இயலாது என்று சொன்ன வள்ளுவன் ஊழ்வினையால் நன்மை உண்டாகும் போது நல்லதென்று மகிழ்வோடு ஏற்பவர், தீமை உண்டாகும் போது மட்டும் துன்பப்படுவதற்கு காரணம் யாது என கேட்ட வள்ளுவன், ஒருவனுக்கு ஊழ் கெட்டதாய் அமையின் அவன் மேற்கொண்ட நல்ல முயற்சிகளும் கெட்டவையாம், அவ்வூழ் நல்லதாய் அமையின் கெட்டவையும் நல்லவையாம் என வலியுறுத்திய வள்ளுவன் சகல கால வல்லவன்,
மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் 619வது குறட்பாவில் தெள்ளத் தெளிவாக குறிப்பிடும் செய்தி என்ன? தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். மெய்வருத்த உழைத்து கொண்டே முயற்சி செய்து கொண்டே இருப்பவன் எதிர்காலத்தில் ஏற்றம் அடைவது உறுதி. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். ஒருவனது முயற்சி அவன் செல்வத்தை வளர்க்கும், அம்முயற்சி இல்லாமை அவனுக்கு வறுமையை உண்டாக்கும். முடியாது என்பது முட்டாள்களின் வாதம் என்பான் மாவீரன் நெப்போலியன். அருந்து போக முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்தாமல் வலை பின்னுகிறது சிலந்தி. 17 முறை தோற்ற போதும் சோராமல் முயன்றதுதான் கஜனி முகமதுக்கு கிடைத்த வெற்றி பரிசு. தோல்வியுற்ற போதும் கலங்காமல் முயற்சி செய்ததால் தான் உலகத்திற்கே வெளிச்சத்தை எடிசனால் தர முடிந்தது. விழுந்தாலும் எழ வேண்டும் என்ற உணர்வை நமக்கு பாடமாய் தருகிறது ஃபீனிக்ஸ் பறவை. முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சை போல சுவாசித்தால் அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்ந்து மரணமிலா பெருவாழ்வை அடையலாம். மனம் தளராமை, இந்த மாமந்திரம்தான் சாதாரண மனிதனையும் சரித்திர நாயகனாக மாற்றும். அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒருவனது செல்வம் வளர்வதற்கு உரிய ஊழ்வினையால் முயற்சி உண்டாகும். அஃது அழிவதற்கு உரிய ஊழ்வினையால் சோம்பல் உண்டாகும். இந்த பொருள் உணர்த்தும் தமிழ்மறை. ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும்படி என்ற போதும் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இடும்பைக்கே இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் எனும் ஈரடி குழலின் வழியில் பயணிப்பவர்க்கு வெற்றி திண்ணம். எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என மூளையில் கிடப்பவர்களின் மூளையில் ஏறும்படி வள்ளுவன் சொன்ன மூல மந்திர சொற்றொடர்தான் ஊழையும் உப்பக்கம் காண்பர். தலையெழுத்தை அழித்து மாற்றவல்ல சக்தி இடைவிடாத முயற்சிக்கு இருக்கிறது என்ற நேர்நிலை சிந்தனையை நம்பிக்கை வாசகமாய் நெஞ்சில் ஏற்றி நடைபெற்றால் நாளைய உலகம் நம் கையில் என கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துகள். எப்படி இருந்தது? என்னென்ன குறிப்புகள் வாழ்த்துகள் கிடைக்க போகுது நடுவரிடம் கேட்போம். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. அந்த முயற்சி என்பது 17வது முறையாக நிறுத்தியிருந்தாருன்னா கூட கஜினி முகமதை நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம். இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும். 17 முறை முயன்று தோற்று மீண்டும் வந்தார் என்றால் நம்முடைய நாடு அவ்வளோ வளமான நாடாக இருந்தது. அந்த வளத்தினுடைய இதுதான் நீட்சி தான் 18வது முறை. ரொம்ப நல்ல அருமையான பேச்சு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நீங்கள் நிச்சயமாக இகழ்ச்சி அடைய மாட்டீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பேசுனீங்க. அருமையான வாழ்த்துக்கள். அடுத்த எண் 3. ஜே அனுஷ்கா, சியோன் சர்வதேச பொதுப்பள்ளி, மப்பேடு, செங்கல்பட்டு. வாங்க அனுஷ்கா. இன்னையோட உன் விளையாட்டு முடிஞ்சது. நாளைக்கு இன்னும் 4 பேர் வராங்க. இனி உனக்கு அரை சாப்பாடு தான். எதுக்கு? நம்மள போல உழைக்கிறாரு முதலாளி. முன்னேற நினைக்கிற ஏழைகள் மேல நம்பிக்கை வச்சு ஊக்குவிக்கிறதுல மாறா கொள்கையோட இருக்கிற ஸ்ரீராம் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நாள் என்ன 40 பேர்னால நமக்கு பிரச்சனை இல்ல. என்றும் மாறா கொள்கையுடன் ஸ்ரீராம். தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான தலைப்பு என்ன நம்ம கேட்போமா? அனுஷ்காவுக்கான தலைப்பு அல்லல் உழப்பிக்கும் சூது. இதற்கு பலம் சேர்க்கும் விதமாக உங்களுடைய பேச்சு அமையட்டும். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அனுஷ்காவிற்காக. அவையோர் அனைவரையும் வணங்குகிறேன். குரல் பற்றி பேச என்னை பணித்திருக்கிறார்கள். பாக்கியம் பெற்றிருக்கிறேன். இன்று எனக்கு தரப்பட்டுள்ள குரல் பொருள் கெடுத்து பொய் மேற்கொள்ளி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. அல்லல் உழப்பிக்கும் சூது என தலைப்பிலேயே அல்லல் கொண்ட விஷயம் இது. சூது என்ற சொல்லை கேட்டாலே அது ஒரு கேடு என்றே ஒலிக்கிறது. மனதில் வஞ்சகம் நிரப்பி செய்யும் செயலில் சூழ்ச்சியை நிரப்பி எதிராளியை வீழ்த்தும் விளையாட்டு இது. புஜபலம் காட்டியல்ல, வீரத்துடன் போரிட்டு அல்ல, மாறாக சூழ்ச்சிகளால் தந்திரங்களால் ஏமாற்றுவதால் வெல்வதுதான் இந்த சூது விளையாட்டு. இவ்வஞ்சக விளையாட்டில் பகடைகள் உருட்டப்படும் பொழுது 3 விஷயங்களை இழப்பீர்கள் என்கிறார் என் ஐயன் வள்ளுவன். அரும் பாடுபட்டு சம்பாதித்த எல்லாவற்றையும் இழப்பீர்கள். பகடையின் உருட்டல் பாழான பாண்டவர்களின் அவலக்கதைக்கு சற்றும் சலிக்காத மற்றொரு தம்பதியரின் கதை. நலனையும் தமயத்தியையும் நாம் அனைவரும் அறிவோம். எல்லாம் இருந்தும் எல்லாம் இழந்தவன் நலன், எல்லாம் தெரிந்தும் எல்லாம் இழந்தவன் நலன். சூதுபடுத்தும் பாடு என்னவென்று தெரியுமா? சூது யாரை கவ்வுகிறதோ அவர்கள் உடையணிந்திருந்தாலும் கூட நிர்வாணிகளாக்கி மானமிழந்தோராய் மாற்றிவிடும். இதுதான் நலனுக்கு நடந்தது. ஒரு மனிதனின் நல்லியல்புகள் அனைத்தையும் துடை தெரிந்து விடுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே,
சூது என்பது, அதாவது அள்ளல் உழப்பிக்கும் இந்த சூது யாருடைய வாழ்வினையும் மேம்படுத்தியதில்லை. இந்த பகடையாட்டத்தில் பகடைக்கு 6 முகங்கள் உண்டு. முகங்களின் முகவரி எண்களில் பெயரில். ஆட்டம் முழுவதும் பகடை உருளும். ஒவ்வொரு உருட்டலும் ஒரு கதை சொல்லும். உருட்டும் கைகள் வெல்வது முக்கியம், அதை விட முக்கியம் எதிராளி சாவது. வென்றவரிங்கு உத்தமரில்லை, உத்தமரிங்கு வென்றதும் இல்லை. பாவம் பார்ப்பவன் இங்கு பரதேசியாவான், சூழ்ச்சி செய்பவன் நிச்சயம் வெல்வான். வாழ்வெனும் பகடையாட்டத்தில் வெற்றி நிலையல்ல, தோல்வி முடிவல்ல. சூதெல்லாம் வாழ்வு வாழ்வோம், சுகங்கள் அனைத்தும் காண்போம். பேச வாய்ப்பளித்தமைக்கு நெஞ்சால் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனுஷ்கா சிறப்பாக பேசுனீங்க. பேச்சு என்னென்னா, கண்கள் பார்வையாளரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, பாடகைக்கு உண்டான ஒரு இதில் கண்களை மூடி லயத்துறீங்க. அது நான் குறையாக சொல்லலை. திரும்ப நீ அடுத்து பேசும்போது நீங்கள் கண் விரிஞ்சு இருக்கணும், பார்வையாளரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்களை பார்க்கும்போது நீங்கள் கண்களை மூடி லயத்திட்டீங்கன்னா அது ஒரு அடுத்த இதுக்கு ஒரு பாடகி உடைய மேனரிசமாக, ஒரு பாடகருடைய மேனரிசமாக மாறிடும். நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். எண் எடுக்கலாமா? 11 எண் 11க்குரிய போட்டியாளர். எண் 11 பிரகலாதன் குமாரசாமி, சச்சிதானந்த ஜோதி நிகேதன், பன்னாட்டுப்பள்ளி, மேட்டுப்பாளையம். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். பிரகலாதன் குமாரசாமி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். இங்க வந்திருக்க 2 ஆண்மகன்கள்ல நீங்க இப்ப பேச வந்திருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன தலைப்பு நம் நடுவரிடம் கேட்போம். தலைப்பு சினத்தின் பகையும் உளவோ பிற. தயாரா இருக்கீங்க இல்லையா? பிரகலாதனுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற என்பது வள்ளுவரின் புகழ்மிக்க கூற்று. முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் மிகச்சிறந்த பண்புகள். சினம் முக அழகை அழித்திடும், அக அழகை கொன்றிடும். மலர்ச்சி மகிழ்ச்சி இரண்டையும் கோபம் கொன்று அழித்திடும். மனதில் தோன்றும் உவகையே முகத்தில் நகையாய் வெளிப்படுகின்றது. இவ்விரண்டு பண்புகளையும் சினம் கொன்றே விடும். பகையில் உட்பகை வெளிப்பகை என்று 2 வகைகள் உண்டு. இவ்விரண்டையும் ஒன்றாக நின்று கெடுப்பதுதான் வெகுளி என்பதாகும். ஆக இனத்தை சுட்டரிக்கும், தோழமையை கெடுத்து பிரிக்கும் சினத்தை விடவும் பகையான செயல் உலகில் வேறெதுவும் இல்லை. எனவே தன்னை சேர்ந்தாரை கொள்ளும் வெகுளியை மறந்து விடுக. வெகுளியை மறந்தால் எண்ணியவையெல்லாம் அடையலாம், அதனால் வெகுளி விடுமின். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும் என்கின்றார் வள்ளுவர். தொல்காப்பியம் சுட்டும் எண்வகை மெய்ப்பாடுகளுள் 7ஆவதாக சுட்டும் சினத்தால் மனிதகுலம் இன்று பல இன்னல்களை எதிர்கொண்டு இறுதியில் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. உலக மக்களிடையே நிலவும் ஒற்றுமையின்மைக்கும் பெரும்பாலான துன்பங்களுக்கும் தீமைகளுக்கும் வன்முறைகளுக்கும் சினமே காரணமாக உள்ளது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சினம் ஒரு குறுகிய கால பைத்தியக்காரத்தனம், அதை நீ கட்டுப்படுத்தாவிடில் அது உன்னை கட்டுப்படுத்திவிடும் என்கிறார். ஒரு கண நேரம் சினத்தை அடக்கி வைப்பவன் ஒரு நாளின் துயரத்தை அடக்கியவனாவான். ரயில் பெட்டியிலிருந்து தன்னை வெளியே தள்ளிய வெள்ளை அதிகாரியை எட்டி உதைக்கவில்லை மகாத்மா காந்தி. அந்த கோபத்தை கனலாய் தன்னுள் தாங்கி இந்திய சுதந்திரத்திற்கே வழிவகுத்தார். சிவப்பிரகாச சுவாமிகள் உள்ளம் கவர்ந்தெழுந்து ஓங்கு சினம் காத்துக்கொள்ளும் குணமே குணம் என்கிறார். தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவர் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவரோடு சினங்கொள்ளாமல் இருப்பதே நல்லதென்கின்றார் வள்ளுவப் பெருந்தகை. அதனை இனர் எரி தோய்வண்ண இன்னாசையினும் புனரின் வெகுளாமை நன்று என எடுத்துரைக்கின்றார் வள்ளுவப் பெருந்தகை. மனிதன் எத்தனை செல்வம் பெற்றிருந்தாலும், ஞானம் அறிவு கலைகளில் மேன்மை இருந்தாலும், தன்னிடம் சினமென்னும் கொடிய மிருகத்தை அவன் தலை தூக்கவிட்டால் அவனிடமிருந்து அனைத்து செல்வமும் செல்வாக்கும் நட்புகளும் உறவுகளும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் மறைந்தோடிவிடும். முனிவர்களானாலும் இல்லறத்தில் பொறுமையை கடைபிடிக்கும் இல்லறத்தாரானாலும் துன்பத்தை சகிப்பதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. அத்தகைய பொறுக்க முடியாத தருணங்களில் சினம் கொள்ளாது அத்துன்பங்களை பொறுத்து கொள்ள முடியுமானால் அது நமக்கு மிக்க நன்மை பயக்கும். கர்வப்படுபவன் கடவுளை இழக்கிறான், பொறாமைப்படுபவன் நண்பனை இழக்கிறான், ஆனால் கோபப்படுபவனோ தன்னையே இழக்கிறான் என்பது ஆன்றோர் மொழி.
வாழ்வில் செய்யக்கூடாத 7 பாவங்களை எடுத்துரைக்கிறது விவேக சிந்தாமணி. அதில் ஒன்று கோபத்தை அடக்கா வேந்தன் என்பது. தனி மனிதனின் கோபம் குடும்பத்தை அழித்தால் மன்னனின் கோபம் நாட்டையே அழித்துவிடும். கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் அரக்க பண்புகள். மன்னிக்கும் மனோபாவமே தெய்வத்தின் சீதனம். ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்கிறார் கண்ணதாசன். கோபம் என்ற மிருகத்தை வெளியேற்றிவிட்டு கருணை என்ற கடவுளுக்கு அன்றாடம் ஆராதனை செய்தால் மனிதனும் தெய்வமாகலாம். மனிதனும் தெய்வமாகலாம். நன்றி, வணக்கம். அருமையான தலைப்பு இல்லையா? நடுவரிடம் கேட்போம். எப்படி கூப்பிடுவாங்கப்பா? பிரகலாதன்னா குமாரசாமின்னா? பிரகலாதன். ரொம்ப வித்தியாசமான பேர், நினைவில் நிற்கக்கூடிய ஒரு பெயர். உன்னுடைய பேச்சினுடைய முக்கிய சிறப்பம்சமாக இதுவரை பேசிய பேச்சுக்களை எல்லாம் கேட்ட பிறகு நான் கருதுவது மிக திருந்திய உச்சரிப்பு. ழகர லகர லகரம், நகர நகரம் எல்லாம் மிக தெளிவாக இருந்தது. எனவே அதற்கு ஒரு சிறப்பு பாராட்டு. நிறைய மேற்கோள்கள், பரமஹம்சருடைய ஒரு மேற்கோள், முக்கியமாக எனக்கு மிகவும் பிடித்த கண்ணதாசன் பாடல் 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6, அதிலிருந்து ஒரு மேற்கோள் என ஒரு தேர்ந்த சொற்பொழிவாளருக்கே உரிய உச்சரிப்பு லாகவத்தோடு பேசப்பட்ட ஒரு உயர்தரமான பேச்சு. மனமார்ந்த பாராட்டு. இவ்வுலகில் ஒரு சில பணபலம் படைத்தவர்கள் ஏழைகளுக்கு பணத்தை கடனாக கொடுப்பது போல் கொடுத்து அவர்களிடமிருந்து வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி என்று சொல்லி அவர்களின் வீடு, பொருட்கள், ஏன் உயிரையே இழக்கும் அளவிற்கு துன்பத்தை தந்து அந்த பணத்தில் அவர்கள் ருசி பார்த்து ஆடம்பரமாக வாழ்கிறார்கள். இந்த ஆடம்பரம் அவர்களை அழவைத்து விட்டு செல்லும். அது ஒரு போதும் நிலைக்காது என்பதை திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் ஆணித்தரமாக கூறுகிறார். ஒரு காலத்தில் மக்கள் எல்லாம் அரசர்கள் தான் எங்கள் உயிர் என்று சொல்வார்களாம். ஏனென்றால் அப்படி நடந்து கொண்டார்கள் அந்த அரசர்கள். மக்கள் மீது அவர்கள் உயிர் வைப்பதும், மக்களை ஓடோடி சென்று பாதுகாப்பதும், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள். அப்படி இருக்கையில் மக்கள் எல்லாம் அரசர்கள் தான் எங்கள் உயிர் என்று கூறுவதில் ஒரு தவறும் இல்லை ஐயா. அந்த அளவுக்கு மக்கள் மீது அன்பு வைத்து ஆட்சி செய்தார்கள்.